ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான பீஸா பேக்கெட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க இந்த பீஸா பேக்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேக்கெட் பீஸா ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு 2 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில், அதாவது குக்கிங் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கப் மாவுக்கு இதான் மெஷர்மெண்ட்டு. இதுக்கு மேலே நீங்கள் நிறைய செய்கிறது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இந்த கவுண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சா நிற்கணும். அப்படின்னா நம்ம ஆயில் எல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணி மாவை பிசைஞ்சிக்கிறேன். இதுக்கு நம்ம கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு இதை நல்லா இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் to 1 ஹவருக்கு ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையானதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுக்கோங்க. ஸ்டஃபிங்காக வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுனால சீக்கிரமாக பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போடுறேன். இதை விட பொடியை நறுக்க முடியும்னா நறுக்க வைக்கோங்க. நான் இதை நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இது இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இப்போ நம்ம இதில் கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டையும் அதே மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சாட்டே பண்ணிட்டேன். இப்போ இதில் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது இறக்கிட்டு நீங்கள் ஆலிவ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக குக் ஆகக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்னை இதோட ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட் போடுறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இதில் ஒரு சும்மா 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் குக் ஆகிறதுக்காக தான் சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா குக் ஆகிடுச்சு. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இதில் இந்த வீபாவோட பீஸா டாப்பிங்ஸ் இருக்குல்ல, அது ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். இந்த பீஸா ஃப்ளேவர் கொடுக்குறது இதுதான். இது நார்மலாக எல்லா
சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்களுக்கு இன்னும் அந்த பேஸ்ட் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பீஸானாவே மெயின் இன்க்ரீடியன்ட் சீஸ் தான். இங்கே பாருங்கள், மில்கி மிஸ்டோட மொசரெல்லா சீஸ் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மொசரெல்லா சீஸ் இல்லைனா நார்மல் சீஸ் போட்டுக்கலாம். நான் இந்த சீஸை இதில் துருவிக்கிறேன். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த சீஸையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது எல்லாமே ஈக்குவலாக வரும். இப்போ நம்ம அந்த டோ வந்து பிசைஞ்சு வச்சுருக்கிறது ரெடி ஆகிட்ருக்கோம். வாங்க பார்த்துக்கலாம். டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து திரட்டிக்கலாம். எந்த சர்ஃபேஸில் பண்ண போகிறோமோ அங்கே கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. பெரட்டி வச்சுருக்கிற மாவை நம்ம திரட்டுறதுக்காக வச்சுப்போம். இப்போ நான் திரட்டிக்கிறேன். திரட்டியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னாக திரட்டியிருக்கோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை பேக்கெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ண போகிறோம். இதை நான் 3ஆக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேக்கெட்ஸ் எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங்கை இதில் வச்சுக்கலாம். இப்போ சீஸ் ஸ்டஃபிங் வச்சாச்சு. இந்த லேயர் இருக்குல்ல, இதை எடுத்து இப்படியே மூடிடலாம். இந்த மாதிரி மூடிட்டு 4 கார்னர்ஸ் நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்படி அழுத்தி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஃபோர்க் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருங்க. இது பாருங்க, சூப்பரான பீஸா பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். ஒரு கார்னரில் போட்டுட்டு அழுத்திடுங்க. அதுக்கப்புறம் இதை மூடிடுங்க. மூடிட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு தனியாக வச்சு ஃபோர்க் வச்சு சைடை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பீஸா பேக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வச்சாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பேக்கெட்ஸை போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்கெட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய பீஸா பேக்கெட் செம்ம கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது இந்த
இந்த மாதிரி செம்ம டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.